தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 வசனங்கள் முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய் ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே மகிழ்வோடு கொண்டாட நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் உடனிருந்து சீடர்களை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி, அஞ்சாதிருங்கள், உங்களுக்கு அமைதி உண்டாக என்று அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு பல இடங்களிலே அவர் காட்சி கொடுத்து சீடர்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்தி இருக்கின்றார். ஆக இந்த 40 நாட்கள் இது முடிகின்ற இந்த நாளிலே இயேசு விண்ணேறி செல்கின்றார். ஆனால் நாம் பார்ப்பது விண்ணேற்றம் என்பதும் விண்ணேற்பு என்பதும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். விண்ணேற்றம் என்பது இயேசு அவரே விண்ணகத்திலே அவரை ஏறி செல்கின்றார். தானாக அவரே ஏறி செல்கிறார். ஆனால் அன்னை மரியாளுக்கோ நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு என்று கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஆக இவ்வாறாக விண்ணேற்றம் என்பது இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் மனு உருவாகி நமக்காக பாடுபட்டு இறந்து உயிர் தெழுந்து 40 நாட்கள் சீடர்களோடு பயணித்து சீடர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து இதோ அவர் விண்ணேறி செல்கின்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணிகள் நூலிலே லூக்கா ஆசிரியர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். இதோ இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது என்னுடைய இணைந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆக இத்தகைய ஒரு வார்த்தைகள் இயேசு உண்மையாகவே அவர் உயிர் தெழுந்தார் என்பதை நாடக பாணியிலே அருமையான லூக்கா ஆசிரியர் அருமையாக இந்த இறை வார்த்தை பகுதியிலே இயேசுடைய விண்ணேற்பை தெளிவாக கூறுகின்றார். இதைத்தான் விசுவாச பிரமாணத்திலே நாம் சொல்லுகின்றோம். பரலோகத்துக்கு எழுந்தருளி ஆண்டவர் இயேசு தந்தையுடைய வலப்பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஜீவியரையும் மரித்தோரையும் நடுத்து இருக்க வருவார் என்று ஒவ்வொரு விசுவாச பிரமாணம் நாம் ஜெபிக்கின்றோம். அப்ப இயேசு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு விண்ணகத்தை விண்ணேற்பு தானாகவே அவர் விண்ணகத்தை நோக்கி அவர் அடைந்தார் என்பதை நான் பார்க்கின்றோம். கடவுளுடைய வல்லமையால் அவர் விண்ணேற்பு அடைந்திருக்கின்றார். அகத்தை இயேசுடைய அந்த பணி வாழ்வு ஒவ்வொருவருக்குமே இன்றைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. திருச்சபை என்ற ஏடிலே 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் நாம் அனைவருமே பயணம் செய்யக்கூடிய திருச்சபை என்று சொல்லுகின்றது. நாம் எங்கே சென்றடைய வேண்டும்? விண்ணகத்தை நோக்கி அடைய வேண்டும். இதைத்தான் பவுலடியார் தன்னுடைய திருமுகத்திலே சொல்வார். வானகமே நமக்கு தாய்நாடு என்று சொல்லுவார். கொலோசிய மடலிலே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லுவார், நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக விண்ணகத்தை சார்ந்தவர்கள், மேலுலகத்தை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிடுவார். இவ்வாறாக இயேசுடைய ஒட்டுமொத்த பணி வாழ்வும் இயேசுடைய போதனையும் இயேசுடைய மதிப்பீடுகளுமே விண்ணகத்தை சுட்டி காட்டக்கூடியதாகவே தான் இருக்கு. அவருடைய உவமைகளை பார்க்கிறோம். அத்தகைய பல உவமைகளை, விதைப்பவர் உவமை, இன்னும் முத்து உவமை, இன்னும் கடுகு விதை என்ற பல உவமைகள் விண்ணகத்தை பற்றியே இயேசு குறிப்பிடுகின்றார். அதுதான் சொல்லுகின்றார், பணக்காரன் தன்னுடைய வாழ்விலே இறை அருளை அவன் பெறலாம், ஆனால் அதே சமயத்திலே அவன் விண்ணகம் செல்வது என்பது ஊசியின் காதில்
ஒட்டகம் நுழைவதைப் போல என்பதை குறிப்பிடுகின்றார். ஆக அந்த அளவுக்கு அவருடைய வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே விண்ணகம் ஏறி செல்லலாம். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்பொழுது பகிர்வு உள்ளம் நம்மிடம் வருகின்றதோ, எப்பொழுது நமக்கு நம்பிக்கை உள்ள நமக்கு வருகிறதோ, அப்போது அந்த விண்ணகத்தை அடையலாம். குழந்தையை நிறுத்தி கூட சொல்லுகிறார், இந்த குழந்தைகளைப் போல நீங்கள் மாறாவிடீர், விண்ணரசு சேரமாட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அத்தகைய அந்த ஒரு குழந்தை உள்ளம், பகிர்வு உள்ளம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்பதை ஆண்டவர் நமக்கு இன்று தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஆக அந்த அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்குமே அருமையான இறைவார்த்தையால் நமக்கு சொல்லுகின்றார். ஆக இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் நாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார் என்பதை குறிப்பிடுகின்றார். ஆக இறை ஆட்சி தான் இயேசுடைய இந்த விண்ணேற்பு நமக்கு சுட்டி காட்டக்கூடியது இறையாட்சி, கடவுளுடைய அரசு, விண்ணரசு. அந்த இறை அரசை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். காலம் நிறைவேறிவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என விண்ணரசு நெருங்கி விட்டது என்று குறிப்பிடுகின்றார். தொடக்க கால அவருடைய பணி வாழ்விலே அத்தகைய இயேசுடைய அந்த தொடக்க முதல் அவர் மனு உருவாக அந்த காலங்களிலிருந்து இயேசுடைய அந்த விண்ணேற்பு காலங்கள் வரை நம்மை ஆண்டவர் தயாரிக்கின்றார். நாம் ஒரு நாள் விண்ணகம் செல்வோம் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் இந்த நாளானது, இந்த திருவிழா நம் ஒவ்வொருவருக்குமே உணர்த்துகின்றது. இதைத்தான் இந்த 2ஆம் வாசகத்திலே பவுலுடைய எபேசிய மடலிலே அருமையாக குறிப்பிடுகின்றார். இதோ வல்லமைமிக்க கடவுளுடைய ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்திலே அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கு மேலாக அவரை உயர்த்தினார். இதுதான் நச்சதில கூட இன்றை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அவர் சீடர்களிடத்திலே சொல்லுகிறார், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆனால் மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே சீடர்களை ஆண்டவர் அருட்பொழிவு செய்து, நீங்கள் சிதறி போன இந்த இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் இங்கு பார்க்கிறோம் மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்திலே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும், பாருங்கள், எல்லா இனத்தவரையுமே. அப்ப இயேசுடைய இந்த இறை ஆட்சியிலே எல்லோருமே பங்கெடுப்பார்கள். அதான் விண்ணரசை வலைக்கு ஒப்பிடுவார். அந்த வலையிலே வரக்கூடிய மீன்கள், எல்லா வகையான மீன்களும் வரும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு குறிப்பிடுகின்றார். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சொல்லுகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு உலகை வென்று விட்டார், உலகை கடந்து விட்டார். இயேசு தன்னையே இந்த விண்ணகத்திலே அவர் ஏறி சென்று எல்லோருமே அவருடைய அன்பு பிள்ளைகள், கடவுளுடைய சொந்தக்காரர்கள் என்பதை இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகின்றார். ஆக இயேசு விண்ணேற்றம் அடைந்தார் என்றால் கிறிஸ்துவுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நிச்சயம் நாமும் விண்ணகம் செல்லலாம் என்ற நம்பிக்கை ஆண்டவர் இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவருக்குமே குறிப்பிடுகின்றார். நீங்கள் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், திருமலுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக நாம் அனைவருமே ஒருவர் மற்றவருக்கு இந்த இறை ஆட்சியின் விழுமியத்தை நாம் கற்பித்து வாழ, ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்க, ஒவ்வொருவருமே இந்த இறையாட்சியின்படி நடக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆக 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அமைய வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த மன்னகத்தை நாம் கடந்து நிற்க முடியும். இதைத்தான் நாம் அருமையாக நம்முடைய பவுலடியாருடைய கடிதத்திலே 1 கொரிந்தியர் மடலிலே 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கடவுள் அவரை வலப்பக்கத்திலே அமரச் செய்து நமக்காக பரிந்துரைக்க சொல்லுகிறார் என்று குறிப்பிடுகின்றார். பாருங்கள், இயேசு தந்தையுடைய வலப்பக்கத்திலே அவர் வீட்டில் இருக்கிறார். அதான் இந்த இயேசுடைய விண்ணகம் செல்கின்ற இந்த நிகழ்வு எப்பொழுதுமே ஆண்டவருக்கு என்று ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விண்ணகத்திலும் மன்னகத்திலும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எத்தகைய ஒரு நம்பிக்கை உணர்வோடு இன்றைக்கு நாம் இயேசுவை அறிகின்றோம், இயேசுவை நாம் அனுபவிக்கின்றோம், இயேசுவுக்கு சாட்சி பகர்கின்றோம். சீடத்துவ வாழ்வை ஒவ்வொருவருமே வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதே சமயத்திலே சாட்சியான ஒரு வாழ்வு, நீங்கள் சாட்சிகள், என்னுடைய உயிர்ப்புக்கு நீங்கள் சாட்சிகள் என்பதையும் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆகவே நாம் கலிலேயிலே ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? நாம் வானத்தை பார்ப்பவர்களாக அல்ல, மாறாக நாம் அனைவருமே நாம் ஈடுபடக்கூடியவர்களாக
நம்முடைய தந்தை அல்போன்ஸ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுவார், ஈடுபாட்டில் மலரும் இறையாட்சி என்று சொல்லுவார். ஆக நாம் ஈடுபடக்கூடியவர்களாக, பங்கேற்கும் திருச்சபையாக நாம் எல்லோருமே மாற வேண்டும். அவர் திருச்சபை என்பது கடவுளுடைய ஒரு மறையுடல். அந்த இயேசுடைய இந்த உடலிலே நாம் பங்கெடுக்கின்றோம். இயேசு ஒரு ஆவிக்குரிய உடலாக, மாட்சிக்குரிய உடலாக விண்ணேற்பு அடைகின்றார். அதைத்தான் பவுலடியார் அருமையாக பிலிப்பிய மடலிலே 2ஆம் அதிகாரம் 6 முதல் 15 வசனங்களே சொல்லுவார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை கொண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு இயேசு தாழ்ச்சியோடு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லுவார். ஆக கடவுள் தன்மையில் நிறைந்து அந்த தன்மையை வழிந்து பற்றி கொண்டிருக்க விரும்பவில்லை, தம்மையே வெறுமையாக்கினார். அந்த அளவுக்கு இயேசு தந்தையிடமிருந்து வருபவராக, தந்தையிடமிருந்து வந்து பணிந்து கீழ்ப்படைந்து இந்த உலகத்திலே யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு என்று சொன்னது போல தந்தையுடைய திருவுளத்தை அவர் நிறைவேற்றி வெற்றியோடு அவர் சொல்லுகின்றார். தன்னுடைய கடமைகளை எல்லாம் சீடர்களை எல்லாம் 40 நாட்கள் சந்தித்து பலப்படுத்தி உறுதிப்படுத்தி அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவளுக்கு அமைதியை சமாதானத்தை கொடுத்து விட்டு முன்னேற்படுகின்ற இயேசுடத்திலே இன்றைக்கு நாம் எல்லோருமே அழைக்கப்படுகின்றோம். இயேசு நிச்சயம் மீண்டும் வருவார். 2ஆம் வருகையை இன்றைக்கு அவளோடு நாம் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இயேசு நிச்சயம் வருவார். நம்முடைய உள்ளங்களிலே பகிர்வு நிறைந்த உள்ளத்தோடு, அன்பு நிறைந்த உள்ளத்தோடு, இதயத்திலே இரக்கம் நிறைந்த உள்ளத்தோடு வாழுகிற பொழுது நாமும் அந்த இறையாட்சியினுடைய அந்த விழுமியத்திலே வாழ்கின்றோம், அதனை பயணிக்கிறோம் என்பதை இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுடைய இந்த விண்ணேற்பை கொண்டாடக்கூடிய நம்முடைய உள்ளங்களிலே ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த மன்னக வாழ்வு என்பது ஒரு நிலையற்றது. இந்த மன்னக வாழ்வு என்பது ஒரு நிலையற்ற இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பணம், பதவி, பட்டம் போன்ற பல்வேறு காரியங்களே இன்றைய மனிதன் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். இன்றைய வாழ்க்கையிலே அதுதான் ஒரு நிறைவு என்று இன்றைய மனித வாழ்விலே பயணித்துக் கொண்டிருக்கிறான். அது அப்படி அல்ல. மன்னக வாழ்வு என்பது ஒரு நிலையற்றது. விண்ணகம் என்பதுதான் உனக்கு நிலையானது என்பதை ஆண்டவர் தன்னுடைய சொல்லால், செயலால், சிந்தனையால் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்குமே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு ஆணித்தரமாக நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார். ஆகவே அஞ்சாதே, பயப்படாதே, உன்னுடைய வாழ்வின் நிலையை கண்டு நீ கலங்காதே. ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று சொல்லுகிறோம். அத்தகைய கடவுள் தந்தையிடம் சென்றாலும் துணையாளராம் தூய ஆவியை நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார், நம்மை பலப்படுத்துகின்றார். வருகின்ற வாரம் தூய ஆவியாருடைய திருநாளை சிறப்பிக்க இருக்கிறோம். அதற்கு ஆயத்தமாக நாம் நோன்பிருந்து ஜெபித்து அந்த தூய ஆவியார் துணையாளரை நாம் வரவேற்க நம்முடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்துவோம். இயேசுடைய இந்த விண்ணேற்பிலே நாம் நிச்சயம் பங்கெடுத்து இயேசுடைய அருள் வாழ்வை, புனித வாழ்வை தூயதாக மாற்ற விண்ணகம் செல்வோம் என்ற நம்பிக்கை உணர்வோடு மன்னக வாழ்விலே பல நல்ல செயல்களை, நன்மைத்தனங்களை, நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று ராயப்பர் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையிலே தீய சக்திகளை, தீய பழக்க வழக்கங்களை, தீய நாட்டங்களை விட்டுவிட்டு இயேசுவே நம் ஆண்டவர், இயேசுவே நம் மீட்பர் என்பதிலே நம்பிக்கை உணர்வோடு விண்ணகத்தை நோக்கி பயணிக்க அருள் வேண்டி இத்திருப்பலியிலே நாம் வேண்டி ஜெபிப்போம். ஆமீன்.